12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 12th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமோட அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்துருச்சு. ஸோ அந்த அஃபிஷியல் ஆன்சர் கீழே எதுக்கெலாம் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி ஸ்டெப்லாம் எழுதுனா கரெக்டாக அந்த மார்க் கிடைக்கும், ஃபுல் மார்க் நீங்கள் வாங்க முடியுமா வாங்க முடியாதா, எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்ச் 2025ஓட அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி தான் ஆன்சர் கீ வந்திருக்கு. ஸோ இதில் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க திருத்துறவங்களுக்கு. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த ஆன்சர் கீ டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் இதை தவிர வேறு மெத்தில் அவங்க ரைட்டாக பண்ணியிருந்தாலும் கூட நீங்கள் ஃபுல் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதே போல் பர்டிகுலர் ஸ்டேஜ் ஏதோ தப்பாக எழுதியிருக்காங்க, பட் ஃபார்முலா கரெக்டாக எழுதினாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்முலாவுக்கு மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்ட் 2, 3, 4 அதாவது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் சொல்யூஷன் கரெக்டாக எழுதினாங்கன்னா கரெக்டாக ஃபுல் மார்க் நீங்கள் கொடுத்துடணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு ஒன் வேர்டில் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி சொன்னது மாதிரி அந்த 10வது ஒன் வேர்டு கொஸ்டின் ஏ டைப்பில் 10வது ஒன் வேர்டு, கொஸ்டின் பி டைப்பில் 20வது ஒன் வேர்டுக்கு மியர் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஒன் வேர்டு அட்டன் பண்ணியிருந்தாவே உங்களுக்கு ஒரு மார்க் கிடச்சிரும். நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோலேயும் சொல்லியிருந்தோம் 10வது ஒன் வேர்டுக்கு கண்டிப்பாக மார்க் கிடைக்கும்னு. ஸோ அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 மார்க். ஸோ 2 மார்க்கில் பாருங்கள், ஏ இன்வெர்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்மில் இந்த 2 ஸ்டார் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்டார்னு என்ன அர்த்தம்னா ஃபார்முலா எழுதுனா மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏ இன்வெர்ஸ்குள்ள ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க்கு, இந்த ஆன்சருக்கு ஒரு மார்க்கு. அண்ட் 22 பார்த்தீங்கன்னா 1/z கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு மார்க்கு, ரியல் பார்ட் ஆஃப் 1/z கண்டுபிடிச்சா ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட் 23க்கு டேன் இன்வெர்ஸ் அந்த ஃபார்முலா எழுதிங்கன்னா ஒரு மார்க்கு, ஆன்சர் -π/3க்கு ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட் 24 பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா c² = a² × 1 + m² ஃபார்முலா எழுதுனா ஒரு மார்க்கு, ஆன்சர் 3√17 இது எழுதுனா ரைட்டு, அல்லது √53 அப்படின்னு போட்டாலும் √153 போட்டாலும் ரைட் தான். நெக்ஸ்ட் 25க்கு ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க்கு, y = x - 11 அப்படிங்கிற ஸ்லாண்ட் அசிம்ப்டோட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட் 26க்கு f(λx, λy) கண்டுபிடிச்சா ஒரு மார்க்கு, f is ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 1 அந்த டிகிரி கண்டுபிடிக்கும் போது அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 27 அந்த இன்டகிரேஷன் பண்ணி இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தால் அதுக்கு ஒரு மார்க்கு. லாஸ்ட்டில் இந்த இன்டகிரேஷன் பண்ணி ஆன்சர் கொண்டு வரீங்க இல்லையா, அதுக்கு ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட் 28 பார்த்தீங்கன்னா f(x, dx = 1) இந்த ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க்கு, சியோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க 1/21 அதுக்கு ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட்டு 29 அனதர் ரூட் -2 - a கண்டுபிடிக்கிறது ஒரு மார்க்கு, லாஸ்ட்டில் ஃபைனலாக அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா f(x, dx) அந்த ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும், இல்லை வேறு எந்த மெத்தட் எனி ஆல்டர்னேட்டிவ் அவங்களே கொடுத்துட்டாங்க, எனி ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருந்துச்சு. ஸோ எந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு 2 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க கரெக்டாக பண்ணியிருந்தா. நெக்ஸ்ட்டு 3 மார்க்கு. 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டில் எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு, அடுத்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா ஒரு மார்க்கு, அடுத்து இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கு வேல்யூ கண்டுபிடிக்கிங்களே அதுக்கு ஒரு மார்க்கு. 32க்கு பார்த்தீங்கன்னா மாடலர் 6 + 8x = 10 இதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட் அந்த ஃபார்முலா எழுதுவோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க்கு, அண்ட் தென் ஃபைனல் இந்த ஆன்சருக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 33 பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு மார்க்கு, லாஸ்ட்டில் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க 3 ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க அதுக்கு ஒரு மார்க்கு, அந்த ஃபார்முலா எழுதுவோம் இல்லையா அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 34 பார்த்தீங்கன்னா tan இன்வெர்ஸ் a + tan இன்வெர்ஸ் b அந்த ஃபார்முலா எழுதுவீங்களே அதுக்கு ஒரு மார்க்கு, அதில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கு, அண்ட் தென் ஃபைனல் அந்த ஆன்சருக்கு ஒரு மார்க்கு. அது 35 பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட் எழுதியிருப்போம் அதுக்கு ஒரு மார்க்கு, அதில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கு, லாஸ்ட்டில் இந்த ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட் 36 பாருங்கள், du/dt ஸோ ஃபார்முலா நம்ம எழுதியிருப்போம் அதுக்கு ஒரு மார்க்கு, அதில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கு, ஃபைனலாக அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு. இந்த ஃபைனலில் எந்த ஆன்சர் கொண்டு வரலைனாலும் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக எந்த ஆன்சர் கொண்டு வந்தாலும் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 37 பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் 0 to π/2 சீக்கிரம் இது எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் கிடச்சிடும். தென் அதுக்கடுத்து அதை இன்டகிரேஷன் பண்ணி அதை லாஸ்ட்டில் ஆன்சர் கொண்டு வரதுக்கு 2 மார்க்கு. நெக்ஸ்ட் 38 பார்த்தீங்கன்னா e(x) அதோட ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா எழுதிங்கன்னா ஒரு மார்க்கு, ஆன்சருக்கு ஒரு மார்க்கு, அதே போல் லாஸ்ட்டில் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி எழுதுறதுக்கு அதுக்கு ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட் 39 பாருங்கள், f(x)ஓட அந்த ஃபார்முலா எழுதிங்கன்னா ஒரு மார்க்கு, அதில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கு, அண்ட் தென் ஃபைனல் ஆன்சர் எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு. 40 கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு, அதில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கு, இந்த எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்களா அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் மார்க் உங்களுக்கு பிரித்து போடுவாங்க. அடுத்து 5 மார்க் பார்ப்போம். பாருங்கள் 5 மார்க்கில் 41st ஏ டெல்டா, டெல்டா 1, டெல்டா 2, டெல்டா 3 இந்த 4 கண்டுபிடிச்சிங்கன்னா 4க்கும் ஒவ்வொரு மார்க் கிடச்சிடும். அதுக்கடுத்து ஃபைனலாக அந்த x1, x2, x3 ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்களே அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்கு.
ஸோ அதுக்கு சாய்ஸு ஃபஸ்ட்டு டிஓபிடிஎக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அந்த ஃபார்முலா எழுதுவோம் இல்லையா, ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் அந்த ஃபார்முலா எழுதுவோம், அந்த ஃபார்முலாவுக்கு வந்து 1 மார்க்கு. அந்த அதில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க், மொத்தம் 2 மார்க்கு. ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் இதோட ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, அதில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. ஓகே, 42ல் ஏ பாருங்கள். ஃபஸ்ட்டு இசட் மைனஸ் ஒன் ஹோல் கியூப்ஸ் ஈக்குவல் -8 அப்படி அந்த ஸ்டெப் நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிடும். அதுக்கடுத்து இந்த 2 ஸ்டெப் கொடுத்துருங்க, இந்த 2 ஸ்டெப்பில் எது எழுதினாலும் சரி அதுக்கு 1 மார்க் கிடச்சிடும். அதுக்கடுத்து 2 இன்ட்டு இந்த 1/1/3 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக 1 ஒமேகா ஸ்கொயர் இது எழுதிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிடும். ஸோ லாஸ்ட்டில் அந்த இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு 2 மார்க். 3 வேல்யூ கரெக்டாக இருந்துச்சுன்னா 2 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் 42ல் பி பாருங்கள். ஃபஸ்ட்டு ரப் டயக்ராம், அந்த டயக்ராமுக்கு வந்து 1 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ஏரியாவில் வந்து ஃபார்முலா எழுதணும், ஃபார்முலா எழுதிட்டு அதை அப்ளை பண்ணுறதுக்கு 2 மார்க்கு. தென் அப்ளை பண்ணிட்டு அந்த ஃபைனல் ஆன்சர் 9 கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு 2 மார்க்கு. 43ல் ஏ பாருங்கள். ஸோ அனதர் ரூட் இஸ் 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு கரஸ்பாண்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு அனதர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. அடுத்து ரூட்ஸ் ஆர் போட்டிருக்காங்க, ரூட்ஸ் போட்டு 4 ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு 1 மார்க்கு. ஸோ வேறு மெத்தடில் செஞ்சிருந்தாலும் ஃபுல் மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து 43ல் பி பாருங்கள். டிஓபிடிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு 1 மார்க்கு. ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ்னு எழுதிங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதுக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம், ஸோ அதுக்கு வந்து 2 மார்க்கு. நெக்ஸ்ட் 44 ஏ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரப் டயக்ராம், அந்த டயக்ராமுக்கு வந்து 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4 எழுதுறீங்க, அதுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு 1 மார்க்கு. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டு கேட்டிருக்காங்க, ஹைட் நம்ம கரெக்டாக மைனஸ் பண்ணி கரெக்டாக எழுதிட்டோம்னா அதுக்கு 2 மார்க்கு. அடுத்து 44ல் பி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டயக்ராம் கண்டிப்பாக அதில் முக்கியம், அதுக்கு வந்து 1 மார்க்கு. இந்த ஏபி வேல்யூ எழுதிங்கன்னா டயக்ராமுக்கு 1 மார்க்கு, ஏபி வேல்யூக்கு 1 மார்க்கு. தென் ஏ டாட் பி கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. திரும்பி ஏ டாட் பி ரெண்டாவது கண்டுபிடிக்கும் போது அதுக்கு 1 மார்க்கு. தென் ஃபைனலாக லாஸ்ட் ப்ரூவ் எழுதும்போது அதுக்கு 1 மார்க்கு. ஸோ மொத்தமாக 5 மார்க்கு. அடுத்து 45ல் ஏ பாருங்கள். என்பிக்யூ இந்த 3 வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா எழுதி அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு 2 மார்க்கு. அடுத்து 2வது கொஸ்டின் இதில் கேட்டிருக்காங்க, அதுலேயும் ஃபார்முலா எழுதி ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு 2 மார்க்கு. ஸோ 5 மார்க்கு. ஆக்சுவலாக இதில் 45ல் வந்து ஏபிக்கு வந்து கிரேஸ் மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம வந்து கிரேஸ் மார்க் கிடைக்காதுன்னு தான் சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அவங்க வந்து கிரேஸ் மார்க் கொடுக்கல. அடுத்து 45ல் பி பாருங்கள். இந்த 3ல் 2c = 4, f1 f2 = 4, 2a = 4 இந்த 3ல் எது எழுதினாலும் சரி 1 மார்க் கிடச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு 1 மார்க்கு. தென் சென்டர் எழுதுறீங்க, அதுக்கு 1 மார்க்கு. ஸோ அதுக்கடுத்து ஈக்குவேஷனுக்கு அந்த ஃபார்முலா x² அந்த ஃபார்முலா எழுதுறீங்களே அதுக்கு 1 மார்க்கு. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 2 மார்க்கு. ஸோ இந்த சம்ம பொறுத்தவரைக்கும் நீங்கள் டயக்ராம் போடலைனாலும் பரவாயில்ல, ஸோ அதுக்கு மார்க் குறைக்க மாட்டாங்க. அடுத்து 46ல் ஏபிசி 3 எழுதுறதுக்கு 1 மார்க்கு. இந்த நான் பேரமெண்ட் அந்த வெக்டர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, அதில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க், 2 மார்க்கு. தென் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வந்து ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, அதில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க், ஸோ 2 மார்க்கு. அடுத்து 46ல் பி பாருங்கள். ஏசி = இந்த ஃபார்முலா எழுதுறீங்க, அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு வந்து 2 மார்க்கு. சியோட வேல்யூ கண்டுபிடிச்சா 1 மார்க்கு. தென் கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சா 1 மார்க்கு. லாஸ்ட்டில் டியோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது அதுக்கு 1 மார்க்கு. 47 ஏ ரப் டயக்ராமுக்கு வந்து 1 மார்க்கு. வி டஸ் கண்டுபிடிக்கிறீங்க, ஸோ அதுக்கு 1 மார்க்கு. தென் வி டபுள் டஸ் ஆர் கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு 1 மார்க்கு. வி டபுள் டஸ்க்கு 1 மார்க்கு. தென் லாஸ்ட்டில் வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து அந்த ப்ரூஃப் பண்ணுறதுக்கு வந்து 1 மார்க்கு. ஸோ எல்லா ப்ரூஃப் பண்ணுற சம்பளத்தில் லாஸ்ட்டில் அந்த ஆன்சர் எடுத்து எழுதினாவே உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிருக்கும். அடுத்து 47ல் பி பாருங்கள். பிக்யூஆர் இந்த பிக்யூஆர் இந்த மொதல் 3 இருக்கு இல்லையா, இந்த மொதல் 3 இதை மட்டும் எழுதினாவே உங்களுக்கு வந்து 2 மார்க் கிடச்சிரும். அதுக்கடுத்து இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு. தென் ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க்கு. லாஸ்ட்டில் அந்த ஹென்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு எடுத்து எழுதுவீங்க இல்லையா, ஸோ அதுக்கு 1 மார்க். அப்போ ஈஸியாக வந்து இந்த டேபிள் வந்து 5 மார்க் வாங்கிடலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து இப்போ தெரிஞ்சிருக்கும் எக்ஸாமில் வந்து எப்படி ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ மார்க் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் போய் கால்குலேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை மார்க் வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ 12th standard ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ கொடுக்குறாங்களோ அதோட ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.